பிரியாணி வேண்டுமா, ஃப்ரைட் ரைஸ் வேண்டுமா, ஆர்டர் பண்றது வேண்டுமா, வீட்டில் ஆக்குறது வேண்டுமா? தவறல்ல சகோதரர்களே, ஹராம் அல்ல, சாப்பிடலாம், முடியும், ஆகுமானது. ஆனால் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நம்முடைய தலைவரின் வாழ்க்கையை. புகாரியில் வருகிறது, லம் யரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்தன் சமீகன் பிஐனிஹி கத்ஸ். பொரிச்ச இறைச்சி நாங்க சாப்பிடுவோம், பொரியல் இல்லாமல் இறங்காது நமக்கு. ஆனால் நம்முடைய தலைவர் பொரிச்ச இறைச்சியை தன்னுடைய கண்ணால் கண்டது கிடையாது. புகாரி, பொரிச்ச இறைச்சி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது சலிக்காத மாவு, சலிக்காத கோதுமை. விளங்கும் பாசையில் சொல்வதாக இருந்தால் அரிசியும் உமியையும் போட்டு ஆக்கினா எப்படி இருக்கும்? அரிசி, நெல்லு, உமி எல்லாத்தையும் கலந்து ரைஸ் குக்கர்ல வச்சா நாம் சாப்பிடுவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது அதுதான், அதைத்தான் சாப்பிட்டார். கேட்டார்கள், ஏன் உங்களுடைய வீட்டில் முன்ஹல் மாவரி இருக்கவில்லையா? மாவரியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண்களால் கண்டது கிடையாது. இந்த உலகம் நோக்கமாக இருந்திருந்தால் அவர் மன்னனாக வாழ்ந்திருப்பார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுக்க இயலும் என்றால் நம்முடைய தலைவருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகியும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்தார் என்றால் அல்லாஹ் நம்முடைய தலைவருக்கு ஆட்சியை கொடுக்க மாட்டானா? நான் அடிமையாகவும் ஒரு ரசூலாகவும் வாழ்கிறேன், அரசாட்சி எல்லாம் எனக்கு வேண்டாம். சஹீஹுல் புகாரியில் வருகிறது. சகோதரர்களே, 29 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரை எச்சரிப்பதற்காக மனைவிமாரை விட்டும் ஒதுங்கி இருந்தார்கள். மனைவிமாருடைய கல்பில் இருந்து துனியாவுடைய மோகத்தை கலட்டுவதற்காக ஹஜ்ரத் உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெருங்கிய நண்பர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமனார், ஹஸ்ஸா நாயகியின் தகப்பனார் மகளுக்கு